பசங்களால மட்டும் தான் குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வீட்டை பாத்துக்க முடியுமா? பெண்கள் எங்களாலே முடியும்னு சொல்லிட்டு இந்த 2 அக்கா தங்கச்சி சேர்ந்து குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கேரளா வர்க்கலால தீரா ஹோம்மேட் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு கடையை போட்டுருக்காங்க. கடை ரொம்பவே சின்ன கடை தான். அடிக்கிற மலையிலயும் அந்த சின்ன கடைக்குள்ள நின்றுட்டு இந்த பிரியாணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் போது தாங்க இந்த கடையை பார்த்தோம். பார்த்த உடனே நேரா போயிட்டு அவங்கள்ட்ட பிரியாணி எவ்வளவுன்னு கேட்டேன். வெறும் 100 ரூபா தான் சொன்னாங்க. சரின்ட்டு எனக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டாங்க. என்னால நம்பவே முடியல. இந்த 2 அக்கா தங்கச்சியுமே காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு பிரியாணி ரெடி பண்ணி கரெக்டா 12 மணிக்கெல்லாம் கடையை போட்டுருவாங்க. பொண்ணா பிறந்தா கல்யாணம் பண்ணிட்டு அடுப்படியே கதின்னு கிடக்காம சின்னதா பண்ணாலும் ஒரு பொண்ணா இருந்து சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போது அவங்க நினைச்சு பார்க்கும்போது பெருமையா தாங்க இருக்கு. யாருக்கு கீழே வேலை பார்க்காம சம்பாரிச்சா பிசினஸ் பண்ணி மட்டும் தான் சம்பாதிக்கணும்னு சொல்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க ஏதாச்சும் பிசினஸ் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்களா? உடனே அதை ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா காலம் பொன் பண்றது போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. பார்த்து ஃபர்ஸ்ட் முடிவு எடுங்க. மத்ததெல்லாம் உங்க மூளை பாத்துக்கோ. சரி, இந்த அக்கா தங்கச்சி சேர்ந்து பண்ண பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாத்துருமா? ஒரு கப்பு ஃபுல்லா பிரியாணி வச்சு ஒரு முட்டை, ரொம்ப பெருசா கறி பீஸ் இல்லாம ஒரு மீடியமான கறி பீஸ். நம்ம ஊர்ல எல்லாம் சிக்கன் ரைஸ் கெச்சப் கொடுப்பாங்களா, அதே மாதிரி கேரளால பிரியாணிக்கு லெமன் ஊறுகாய் தராங்க. ஊறுகாய், சிக்கன், முட்டை, பிரியாணி இது 3 வச்சு சாப்பிடக்குள்ள டேஸ்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி இருந்துச்சுங்க. கேரளா வர்க்கலா வந்தீங்கன்னா மறக்காம இந்த தீரா ஹோம்மேட் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க.